மக்களே, இது நம்ம கிட்ஸ் அகாடமி, அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனவுன் எரர் முடிஞ்சிருச்சுங்க. இன்னையில இருந்து ஆர்டிகல் எரர் பார்க்க போறோம். இன்னைக்கு எரர் பகுதியோட டே 70. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், the children like toys. இது தப்புன்னு சொல்லிட்டு போன வீடியோல டுமாரோ பேசும்போதே சொல்லிட்டோம். ஆனா ஏன் தப்புன்றதா மக்களே சொல்ல போறோம். இங்க பாருங்களேன், சில்ட்ரன் லைக் டாய், குழந்தைங்க எந்த குழந்தையா இருந்தாலும் டாய்ஸ் பிடிக்கும், கரெக்டா? அப்ப இந்த இடத்துல த சில்ட்ரன் லைக் டாய்ஸ் நான் சொல்றேன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் குழந்தைகளை சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் டாய்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். த அப்படின்னு குறிப்பிட்ட சொல்றதுக்கு மட்டும்தான் வந்து த அப்படின்னு வரும். இப்ப த சில்ட்ரன்னா இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க ப்ளூரல் நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே, இதுதான் கான்செப்ட். ப்ளூரல் நவுன் வருது, முன்னாடி ஆர்டிகல் போட்டா அது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன்ல வராது. ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லும் போது ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி த போட்டா தப்பு, ப்ளூரல் நவுன் முன்னாடி ஆர்டிகல் போட்டா தப்பு, சரிங்களா? அதனால சில்ட்ரன் லைக் டாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். த சில்ட்ரன் லைக் டாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. சில்ட்ரன் லைக் டாய்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். சரி, இங்க பாருங்க, த சில்ட்ரன் லைக் புக்ஸ், இது கரெக்ட் தான் மக்களே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்ல, பயப்படாதீங்க. டாய்ஸ், எல்லா குழந்தைங்களுக்கும் டாய்ஸ் பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் புக்ஸ் பிடிக்குமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புக்ஸ் பிடிக்குது, இந்த குழந்தைங்களுக்கு புக்ஸ் படிக்குது அப்படின்னு நான் சொல்லலாம்ல. அது கரெக்ட் தானே? இது ஜெனரல் ஸ்டேட்மெண்டா? இல்ல. அப்ப சில்ட்ரனுக்கு முன்னாடி தே போட்டு எழுதிக்கலாம், கரெக்ட். இப்ப இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. ஏ சைல்டு லைக் டாய்ஸ்ங்கிறது கரெக்ட். எப்பன்னா ஏங்கிறது எனி அப்படிங்கிற அர்த்தத்துல வரும்போது, எனி சில்ட்ரன் லைக்ஸ் டாய்ஸ் இந்த அர்த்தத்துல இந்த சென்டென்ஸ் வந்திருந்தா கரெக்ட் தான், தாராளமா கரெக்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி த சில்ட்ரன் லைக்ஸ் டாய்ஸ் கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. நிறைய பேர் தப்புன்னு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. த சைல்டு லைக்ஸ் டாய்ஸ் அப்படின்ற இடத்துல இங்க பாருங்க, இது என்ன நவுன் மக்களே? சிங்குலர் நவுன். இப்படி சிங்குலர் நவுன் போட்டு இங்க த போட்டு எழுதிருக்கோம்ல, இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்குன்னா ஹோல் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கு, சரிங்களா? ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா ஹோல் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கு. இது வந்து சிங்குலர் நவுன், முன்னாடி நம்ம த போட்டு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஹோல் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கு. திரும்ப சொல்லியிருக்கேன், நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பார்த்த உடனே புரிஞ்சிடும். இங்க பாருங்க, த கவ் இஸ் ஏ யூஸ்ஃபுல் அனிமல், கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஏன் சிங்குலர் நவுன் த எப்படி வந்திருக்கு? ஹோல் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கு, அப்ப கரெக்ட். இங்க கவ்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் அனிமல்ஸ், கரெக்ட். ஏன்னா ப்ளூரல் நவுன் முன்னாடி ஆர்டிகல் போடல, கரெக்ட். இங்க பாருங்க, ஏ கவ் இஸ் ஏ யூஸ்ஃபுல் அனிமல், கரெக்ட். ஏங்கிறது எனிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. சூப்பர், எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க மக்களே, வேற லெவல். சரி, நாளைக்கு நம்ம த டின்னர் இஸ் ரெடி இப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, கரெக்டா தப்பா, என்ன எதுன்றதை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.